வெல்கம் டு அவர் சாத்விக் சமையல். குட் மார்னிங். இது வந்து இட்லி அரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு ப்ரௌன் ரைஸ் என்கிட்ட இருந்துச்சு, ஒரு 2 ஸ்பூன். அது எதுக்கு வைக்கணும்னு இதுலேயே போட்டுட்டேன். பச்சரிசி, நொய் கனின்னு சொல்லுவோம்ல, உடஞ்ச ரைஸ், ப்ரோக்கன் ரைஸ், அது 3 கிளாஸ் போடுறேங்க. தோசையுடைய ப்ரோசஸ் தான் பண்ணுறோம் நம்ம. மூணு கிளாஸ் பச்சரிசி. பச்சரிசியில் வந்து நொய், நம்ம தமிழில் நொய்ன்னு சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து கனின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ப்ரோக்கன் ரைஸு. அதில் கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் ப்ரௌன் ரைஸ் இருந்துச்சு, அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன்ல. தோசைக்கு தான் போடுறேன்னா, நல்லா கிறிஸ்பியான தோசை. உளுந்து எடுத்திருக்கேன், இதே அளவுக்கு 1 கிளாஸ் உளுந்து. இதே கிளாஸில் 3 கிளாஸ் பச்சரிசி, அதாவது நொய், 1 கிளாஸு இட்லி அரிசி. கனி 3 கிளாஸ் கனி போட்டிருக்கேன் இதில். இது ஃபுல்லாக 40 mlங்க. இது ஒன்று போடுறேன். வெந்தயத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. உளுந்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அந்த கருப்பு உளுந்து தீர்ந்து போயிடுச்சு, இப்போ இதையும் காலி பண்ணணும்ல. நான் இதில் தோசை போட்டாச்சு. கழுவி ஊற வைக்கணும். தெரியுதுங்களா? 40 ml. இது 40 ml. இது வந்து நொய் எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன்னா, நம்ம பொங்கல் செய்யலாம், மிளகு பொங்கலுக்கு, அடைக்கி, இந்த மாதிரி தோசைக்கு சீக்கிரமாக ஊறிடும், சீக்கிரமாகவும் அரைப்பட்டுடும், ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இது ஒரு 10 கிலோ வாங்கி வச்சுப்பேன். பொங்கல் அப்புறம் இந்த குருவி காக்காவுக்கெல்லாம் வர போடுறேன். நான் இதில் தான் எடுத்து போடுறேன். தினமும் அவங்களுக்கும் சாப்பாடு, குருவிங்களுக்கு ஒரு நல்லா இவ்வளோ போட்டுருவேன். இவ்வளோ வந்து வேக வச்சு காக்காவுங்களுக்கும் போட்டுருவேன். எதுவும் நம்மளால் முடிஞ்ச அன்னதானம். தோசை மாவில் இட்லி சுட முடியாது, ஆனால் இட்லி மாவில் தோசை சுட முடியும். அதே நான் வீடியோ போட்டிருக்கேன், பல விதமாக சுட்டு காட்டியிருக்கேன். கழுவியாச்சுங்க, இதையும் கழுவியாச்சு வச்சாச்சு. இது ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் இதை அரைக்கலாம். அரைச்சோம்னா நைட்டு டின்னருக்கும் ஆகும். தோசா ப்ரோசஸில் செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அரிசி கழுவி அளந்து போட்டு அரிசி கழுவி ஊற வச்சோம். செகண்ட் ரவுண்டில் அரைக்கிறோம். 3வது ரவுண்டில் அது வந்து பெர்மனெண்ட் ஆகும். ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை வச்சு அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுவோம். அதுதான் 4th ஸ்டேஜ். ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் டன் கிரைண்டிங். தோசா பேட்டர் ரெடி. அரைச்சி முடிச்சாச்சுங்க. இதெல்லாம் வழித்து வச்சுட்டேன். இப்போது ஃபார்மெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாளைக்கு காலையில் நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். தோசை சூப்பராக முறுமுறுன்னு தோசை, கிறிஸ்பி தோசை. நல்லா மாவு பொங்கிடுச்சு.
சீக்கிரம் அரைச்சி வச்சதுனால இப்போவே பொங்கிடுச்சு. நைட்டு டின்னருக்கே ஆயிடுச்சு தோசை. கிறிஸ்பியான தோசை ரெடி. மிளகா பொடி, கிறிஸ்பி தோசை ரெடி. மிளகா பொடி கீ தோசை.